ராமு 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 அனு, அப்பா வந்திருக்கமா? அப்பாவை மன்னிச்சிடமா. வா போலாம். இந்த குடும்பத்துக்கு நஷ்டஈடா எத்தனை லட்சம் வேணும்னாலும் கொடுக்கிறேன். இன்னுமா உயிருக்கு வேலை பேசுறீங்க? கட்டின தாலியை கழுத்தை விட்டு எடுத்தாலும் அவரை விட்டுட்டு போன கடமையா? அம்மா அம்மா கொஞ்சம் காஃபியாவது சாப்பிடுமா. 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 பெத்த பிள்ளைய பறி கொடுத்த இந்த பாவிக்கு காஃபி ஒரு கேடா? சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? கொஞ்சமாவது சாப்பிடுங்க. நான் போய் அவன் இருந்திருக்கலாம். ராமு உங்களுக்காகவே வாழ்ந்தாரு. வாழ வேண்டிய வயசுல போயிட்டாரு. இவங்க அவரை நினைச்சு அழுதுகிட்டே காஃபி குடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. அவருக்காக அழுதாலும் தனக்காக வாழத்தான் செய்யறாங்க. ஆனா என் மாதிரி அவலமான பெண்கள் ஒரு பொண்ணு அவ இருந்து அவ புருஷன் இறந்துட்டா, புண்ணியவதி புகுந்த வேலை புள்ளைய முழுங்கிட்டாலே பாவேன்னு சாபம் கொடுப்பாங்க. அவ இருந்து அவ போனாலும் புருஷனை தவிக்க விட்டுட்டு நிம்மதியா போய் சேர்ந்துட்டாளேன்னு சொல்லுவாங்க. மொத்தத்துல பெண் ஜென்மம் இந்த மாதிரி பழிகளை சுமந்துத்தானே தீரணும். என்னையா நான் பாட்டு கட்டிக்கிட்டா இருக்கேன், நீ பாட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிய? எத்தனை நாளைக்கு அவன் வீடு தேடி நான் அலையிறது? உங்களுக்கெல்லாம் மான ரோடு சூடு சோறு ஒண்ணுமே கிடையாதா? ஏழா வேலைக்கு சோறு மட்டும் திங்க தெரியுது. வாங்குற பணத்துக்கு நாய் மாதிரி நான் அலைய வேண்டியது இருக்கு. ஏய்யா உன் புள்ள சம்பாதிக்கல? நான் பாரியா, இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒழுங்கா முறையா நீங்க வீட்டை காலி பண்ணிடுங்க. இல்ல 4 ரவுடிகளை அழைச்சிட்டு வந்து வீட்டுல இருக்கிற சட்டு முட்டு சாமான் எல்லாம் தூக்கி வெளியில கடாசிருவேன். என்னையா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஊமச்சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிய? யோ பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. இந்த பாரியா, நானும் புள்ள ஊட்டிக்காரையா. சொல்ல வாயா. என்னையா என்ன இங்க வாயா. என்னையா அந்த ஆளு பெரிய பிள்ளை செத்து 10 நாள் தான் ஆகுது. ரொம்ப அவசப்பட்டு இருக்காயா. வாயா வாங்கிக்கலாம். எங்க போயிட்ட? துக்கம் கேட்க வரவங்க எங்கன்னு கேட்கறாங்க. புள்ள செத்து 10 நாள் ஆகல. சம்பாம்பாச்சு கொட்ட வேண்டிய வயசுல பாரி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கேன். ஊருக்காகவாது
அட அக்கம் பக்கத்து ஏற்றி பேச்சு காலாகாம சாஸ்திர சம்பிரதாயத்துக்காகவாவது வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லுங்க. போறவ எப்போ போய் தொலைஞ்சிருக்கணும். எல்லாம் தல விதி. வீணா, விதிங்கிறது தெய்வம் விதிச்சது மட்டும் இல்லம்மா, நமக்கு நாமே விதிச்சிட்டது கூட. இத பாருடிம்மா, நீ கோடீஸ்வரம் விட்டு பொண்ணா இருக்கலாம், ஆனா வீணா போனவ வீட்டுப்படியை தாண்டக்கூடாது. அப்படி என்ன தலை போற வேலை? வேலைக்கு அடுப்பெறியணும்னா வேலைக்கு யாராவது போய் தான் தீரணும். நீங்கெல்லாம் அழுதா வயிறு நிரம்பிடுமா? வீட்டுக்கார விக்கி விக்கி எழுதானே, அடுத்த மாசம் வாடகை தர வேண்டாம் நானா? மளிகை கடைக்கார மயக்கம் போட்டு விழுந்தானே, மாசம் 2 மூட்டை அரிசி எனக்கு வைக்கிறேன் நானா? ராமுவா இந்த குடும்பத்துக்குன்னு உழைக்க சரீரத்தால ஜீவனால பங்கெடுத்துக்கிட்டவன் நான் தான், பாதிக்கப்பட்டவனும் நான் தான். பாக்கியது உள்ளவளும் நான் தான். நான் ராமுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற போறேன். நான் வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன இனிமே ராமுனே கூப்பிடுறமா? ஆமா, சாப்பிடலாம். சாப்பிடுமா, சாப்பிடு, சாப்பிடுமா. நீ சாப்பிட்டேன்னு உன்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லப்பா. வாங்க சார், உள்ள வாங்க. நல்லா அளவெடுத்துங்க. மரம் எல்லாம் எவ்வளவு தரும் நல்லா பாருங்க. இந்த வீடு எங்க தாத்தாவுக்கு தாத்தா கட்டின வீடு. இந்த ஊஞ்சல்ல தான் எங்க தாத்தாவும் பாட்டி உட்கார்ந்து வெத்தலை போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். ஏங்க, இந்த வீட்டை இடிக்கிறதுனா எவ்வளவு நாள் ஆகும்? பழைய வீடு தானே, 2 நாள் இடிச்சிடலாம். அவன் உள்ள ஆள் இருக்காங்க போல இருக்க. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாரையும் காலி பண்ண சொல்லியாச்சு. அப்படியே இருந்தா தான் என்ன, எல்லாரையும் மாறி வெளியில கொட்டிட வேண்டியதான், இடிச்சிடும். நீ வீட்டுக்காரங்கிறதுனால உயசத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாமா? ஆமாயா, என் வீடு, என்ன வேணாலும் செய்வையா. நீ வாடகையும் கொடுக்கறதில்ல, வீட்டையும் காலி பண்றதெல்லாம் ஒண்ணும் செய்யறது இல்ல. அப்ப நான் என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாமா? என் வீடு, எப்ப வேணாலும் வருவேன், என்ன வேணாலும் செய்வேன். நீ யாரையா கேட்கறதுக்கு? நீ யாரையா கேட்கறதுக்கு? வருவியா, வந்துருவியா? பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல எங்களை கேட்க எப்படியா வரலாம்? நான் வெட்டிடுவேன். ரமணி, நீ சும்மா இரு. நீ ஏன் சத்தம் போடுற? நீயே கேளுமா, கேளு. ஏய்யா, நீ வாடகை வாங்குறதுக்காக வர? உருப்படியா நீ வாடகை வாங்கிட்டு போக மாட்டேன் இல்லையா? பொம்பளைங்க இருக்கிற இடத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டு போறதுக்காக வர. ஏய்யா, நீ அடிக்கடி வந்து சண்டை போட்டு போறத நான் பாத்துக்கிட்டுதாயா இருக்கேன். நீ ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இவன் உருப்படியா போய் சேர மாட்டான். ஆமா ரமணி, பேசாம இரு. அவங்களுக்கு வாடகையும் கொடுக்கறது இல்ல, அவர் கஷ்டம் அவருக்கு தெரியும். ஐயா, தயவு செஞ்சு கொஞ்ச நாள் பொறுத்துருங்க. உங்க வாடகையும் திருப்பி தந்துடுறோம், வீட்டையும் காலி பண்ணிடுறோம். சரிம்மா, வாடகை கூட நீங்க தர வேண்டாம், வீட்டை காலி பண்ணா போதும். தம்பியை கொஞ்சம் மரியாதையா பேச சொல்லுங்க. தம்பி, கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். செஞ்சு இருக்கா பாருங்க. இருக்கு. வா, நெய்ல போய் காஃபி சாப்பிடலாம். வருத்தப்படுறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல. நானும் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்தவதான். சாப்பிட. காயம் ஆர்த்துக்கு மருந்து மட்டும் இல்ல, காலம் போக போக எல்லாம் சரியாயிடும். அனு, நான் சொல்றது உனக்கு புரியணும்னு நினைக்கிறேன்.